பெருமாளுக்கு பெருமாளுக்கே நாங்க எல்லாம் வெங்காயம் போட்டுல சாப்பிட மாட்டோம். உப்ப விஹார் வாசல்ல இருக்கேன் நானு. இப்ப போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. எது ஸ்வீட்? இது ஸ்வீட்டா? சௌச்சௌ பாத். இதுல வந்து கார உப்மா, இது வந்து ஸ்வீட்டான கேசரி, அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார், தேங்காய் சட்னி, ஸ்வீட்டான கர்நாடகா ஸ்டைல் சாம்பாரும் வச்சிருக்காங்க. எது வேணுமோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காராபாத்தையும் காட்டிடுங்க. அதுவும் அதே காராபாத் தான். அதுவும் ஒரு காராபாத். அவங்களோட அந்த கிரீன் சட்னி தான் மேம் ட்ரை பண்ணுங்க. மா எது காரமா ஸ்வீட்டா? எது ஃபர்ஸ்ட்? ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் கிடைக்குமா? ட்ரை. நல்லா காரமா இருக்கு. ஆமா நல்லா இருக்கும். ரெடியா? ஓடிட்டு இருக்கா? சௌச்சௌ பாத் வந்து அம்மா நினைச்சிட்டாங்க சௌச்சௌ போட்டு ஏதோ பண்ணி தருவாங்கன்னு. கடை சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. மசாலா மசாலா பூரி. மசாலா பூரி. தயிர் வடை ரெடி ரெடி. பேல்பூரி, மசாலா பூரி. இல்லம்மா பசங்க ட்ரை பண்ணுவாங்கல்ல தோசை வந்தா. வர சொல்லிருங்க வர சொல்லிருங்க. இவங்க 2 பேர் சாப்பிட்டோம். ஆமாமா, ஏன்னா இவங்க 2 பேருக்கு சாய்ஸ் எதுவும் இல்லல. தயிர் வடை, ஒன் மோர் தயிர் வடை. இந்த சட்னி இது என்ன சொல்லியா? இது அது என்ன சொல்லு. இது வந்து பாயாசம் மாதிரி இருக்கு. அது பெங்களூர் சாம்பார். இது ஆமா பெங்களூர் சாம்பார் தித்திக்கும். இவ்வளவு தித்திக்குமா? இது வந்து நம்ம பருப்பு பருப்பு பாயசத்தை தாளிச்சு கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்ல ஸ்வீட். உங்களுக்கு பிடிக்குமா? அம்மாக்கு சொல்லலையா? சொல்ல. பேல்பூரி, கர்நாடகா ஸ்பெஷல் மசாலா பூரி. கரெக்ட். இது வந்து அடியில இப்படி இருக்குமா? ஆமா, அந்த மசாலா பூரி ரைட். ரகடா. ரகடா பேட்டிஸ் மாதிரி. மேல வந்து பட்டாணியில பேட்டிஸ் ரகடா பண்ணிருக்காங்க. அடியில வந்து கிறிஸ்பியான பேல் இருக்கு. பாப்படி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அது மேல வந்து எக்ஸ்ட்ராவா இந்த பேல் பொரியில போடுற எல்லா ஐட்டம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா. சரி, பேல்பூரி வந்து சிறப்பா இருக்கு. ஏதோ ரெட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. இவங்களோட தயிர் வடை நல்லா இருக்கும்னு நான் பார்த்தேன் ஒரு வீடியோல. நல்லா இருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஐ ஹோப் இட் இஸ் நாட் ஸ்வீட் தயிர். சென்னை சாம்பார் இங்க கொடுங்க. இந்த சாம்பார் தான் நம்ம பழகிக்க போறோம். எங்களுக்கு இந்த சாம்பார் வேண்டாம். அந்த மாதிரி இல்ல, ரெட்டா இருக்கிறது தான் இந்த சாம்பார் இவங்களது. நம்மளது வந்து எல்லோவா இருக்கு. தட்டு மேல இருக்கிறது எல்லாமே நம்ம ஊர் சாம்பார். பிளெயின் தோசை, கிறிஸ்பியா இருக்கு. நல்ல பட்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 சைட் டிஷ்ஷஸ் இருக்கு. தமிழ்நாடு சைஸ் நார்மல் சாம்பார், தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி. ட்ரை. விவின், யூ கேன் ஆல்சோ ட்ரை. ஓகே. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பென்னே மைசூர் மசாலா வித் கீ, ரைட்? கீ மைசூர் மசாலாவா? கீ மைசூர் மசாலா.
ஓகே, இது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி கீ மைசூர் மசாலா தோசை. சூப்பரா உள்ள ஒரு சட்னி தடவி இருக்காங்க, தடவி அது மேல வந்து ஒரு மசாலாலாம் வச்சிருக்காங்க. யூஸ்வலி மசாலா வந்து மஞ்சளா ஒரு மாதிரி தமிழ்நாடுல இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கீ வந்து அப்படியே இட்ஸ் ஊசிங் அவுட். இது தமிழ்நாடுமா? அது இனிக்கும். தயிர் வடை கேட்டா இவனுக்கு ஸ்வீட் லஸ்ஸில வடைய ஊற வச்சு கொடுத்துருக்காங்க. சரி சரி, வேற இது பார்த்தா பலுடா, வடையில பலுடா பண்ண மாதிரி ஒரு லேயர் போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்வீட்டு தான், அதுக்காக இவ்வளவு ஸ்வீட் போடக்கூடாது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேங்க, வரதா இருந்தா இந்த காராபாத் வாங்குங்க, அந்த தேங்காய் சட்னி சாப்பிடுங்க, காரமா இருக்கும். மசாலா பூரியில இனிப்பே இல்ல, இது மட்டும்தான் இனிப்பு இல்ல, மத்த எல்லாமே ஸ்வீட்டா இருக்கு. எல்லா இதெல்லாம் ப்ராப்பர் டெசர்ட்டே. இதெல்லாம் பாயசம் மாதிரி இருக்கு, நல்ல ஸ்வீட். நாட் ஈவன் லைக் நம்ம தகி பூரி எல்லாம் சாப்பிடுவோம்ல ஸ்வீட்டா, இம்லி சட்னி போட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு தூக்கலா. அம்மா வந்து யூஸ்வலி சட்னியில கொஞ்சம் லைட்டா தேங்காய் சட்னியில சுகர் தூவி சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு இந்த சேவரி ஸ்வீட் காம்பினேஷன் ஓகே. ஆனா அது ஒரு ஐட்டம்னா ஓகே, எல்லாத்துலயும் அது போடக்கூடாது. இது எப்படி இருக்கு இந்த சட்னி? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, காரம் அதிலே பண்ணுங்க மேம், இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இவன் பாருங்க கடைசியில அப்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடுங்க நீங்க, அதுலயே வைங்க. சட்னி நல்லா இருக்கா? உரப்பா இருக்கா? இனிப்பு இல்லாம இருக்கு, இருங்க. உரப்பா இல்ல, இனிப்பு இல்லாம இருக்கு, சேவரியா இருக்கு. ஓ, உளுந்து சட்னி. பீனட் சட்னியா? ஒருவேளை ஏதோ ஒரு பருப்பு இருக்கு ரைட். இதுல இனிப்பு இல்ல, இந்த கிரீமா சாப்பிடலாம். இந்த சாம்பார்ல, மெட்ராஸ் சாம்பார்ல நல்லா இருக்கு, இனிப்பு இல்லையா? நல்ல புளிப்பே இருக்கு. இது ரீல்ல போடுங்க, ஓகே? அது அதிலே போட்டு எடுத்துட்டு வந்தாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சூப்பர், நல்லா தான் திக்கான காஃபி. திக்கா இல்ல காஃபி, யூஸ்வலி தண்ணியா இருக்கும், இது நல்லா திக்கா இருக்கும். ஸோ இப்போ தான் உபவிஹாரில் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தோம். காஃபி இப்போ தான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஸ்ட்ராங்கான நல்ல திக்கு பாலில் காஃபி போட்டிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். யூஸ்வலி வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம், இந்த வாட்டி திக்காக இருக்குது, வீட்டில் போடுற மாதிரி திக்கான பால். ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலி கர்நாடகா கூர்க் அந்த ஸ்டைல்லலாம் ஒரு காஃபி இருக்கும்ல, அந்த அந்த ஒரு ஃப்ளேவர் அதில் வருது லிட்டில் பிட். ஓவரால் ஃபுட்டு வந்து காராபாத் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த மசாலா பூரி பிடிச்சது, பேல் பூரியும் பிடிச்சது. அதில் வந்து ஏதோ ஒரு மிளகா ஒரு பேஸ்ட் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஒரு ஹிண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருந்தது, அது பிடிச்சது. அப்புறம் இவனோட அப்பளம் நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் ஓவர் பவரிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த உபவிஹாரோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஸ்வீட்டான சாம்பார் தான் அவர் சொன்னார். ஒரு நாளைக்கு வந்து 90 லிட்டர்ஸ் அந்த ஸ்வீட் சாம்பார் பண்ணாங்கன்னா 10 லிட்டர்ஸ் தான் இந்த நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் தேடி வர்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது கர்நாடகா ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த மங்களூர் பன்னு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான அவங்களோட வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. சௌச்சௌ பாத்துன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கிட்டிங்கன்னா நம்ம கிச்சடி, நம்ம உப்புமா இருக்கு இல்லையா, வெஜிடபிள் உப்புமா, அது மாதிரி ஒரு கிச்சடியும் நல்ல காரமாக இருக்குது, அதில் ஒரு ஹிண்ட் ஆஃப் காரம் இருக்குது. கூடயே வந்து கேசரியும் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் தனியாக கிச்சடி வாங்கி காராபாத் வாங்கி அப்படிலாம் ட்ரை பண்ணாமல் இது கண்டிப்பாக நான் ஹைலி ரெக்கமெண்ட் தட். அது ஒரு பிளேட் வாங்கிக்கலாம். பெண்ணை தோசை ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள இருந்த மசாலா எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம், அந்த வெங்காய ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி. ஆமாம், எனி மசாலா சொல்கிறேன்,
ஆனா வெண்ணெய் தோசை நல்லா இருக்கு. இப்போ ஒரு வெண்ணெய் தோசைக்கு ஒரு பட்டர் போட்டு அந்த கீ ரோஸ்ட்டுக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அது இருக்கு. அவங்களோட தேங்காய் சட்னி நல்ல காரம், பச்சை மிளகா போட்ட ஒரு காரம் இருக்கு. ஒரு பீனட் சட்னி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருக்கு. பர்சனல் சாய்ஸ் தான். நான் அந்த ஸ்வீட் சாம்பார் எல்லாம் ஐ வாஸ் சேயிங் தட் எனக்கு அது ப்ரிஃபர் பண்ணலன்னு. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா யூ வில் பி ஓகே. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குன்றதுனால மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஐயோ இது என்னடா அது எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கேன்றது ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா நான் ஸ்பைசியாக சாப்பிட்ற ஆள். சட்னி போட்டு ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகே தான் இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்காம ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அந்த தயிர் வடை. நான் நினச்ச தயிர் வடை வந்து நார்மலாக இருக்கும்னு, பட் அது ரொம்ப லஸ்ஸியில் போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது டெசர்ட் செக்ஷனில் வைக்கிற மாதிரி இருக்குது. வடையுமே பிளெயின் வடை. மேம் சொன்னாங்க அதில் இந்த நம்ம யூஸ்வலி இஞ்சிலாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிளெயின் வடையை போட்டு ஊற வச்சு தயிரில் போட்டு லஸ்ஸியில் போட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஆல்சோ தட் வாஸ் லைக் அ லிட்டில் ஆஃப் புட்டிங் ஃபார் மீ பர்சனலி. மற்றபடி த ஃபுட் சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, இடம் ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அங்கே நின்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அதுவும் வந்து குட் ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க, ஸ்வீட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய யூனோ ஓன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் இருக்குது. அதில் நான் மங்களூர் பன்னு ஒன்று பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன் மங்களூர் பன். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி நான் எனக்கு என்ன பார்த்தேன் ஞாபகம் இல்லை. வேறு ஏதாவது கர்நாடகா ஸ்பெஷல் பார்த்தோம் அதில்? உங்களுக்கு மசாலா காங்கிரஸ் மசாலா பீனட் ஏதோ போட்டு. நீங்கள் சொல்லுங்கள், மேமோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க இப்போ. ஓவரால் உப்பவிஹார் வந்து லாங் டேர்மாக நாங்கள் வரணும்னு நினச்சிருந்தது. ஓவராலாக இட்ஸ் அ வெரி குட் டேஸ்ட். இஃப் யூ ஹேவ் அன் அக்வயர்ட் டேஸ்ட் டு கர்நாடகா டைப் ஆஃப் ஃபுட், இட்ஸ் அ வெரி குட் டேஸ்ட். ஸோ அந்த காங்கிரஸ் மசாலா எங்களோட கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இட் இஸ் அ வெரி பீனட்டில் அது ஒரு யூனிக் டைப் ஆஃப் மசாலா போட்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி சாட் மசாலா போட்ட மாதிரி இருக்கும். இட்ஸ் அ வெரி குட் ஸ்நாக். அப்புறம் இன்னைக்கு ஃபுட்டு இட் வாஸ் குட். ரொம்ப பிடிச்சது வந்து மசாலா பூரி அண்ட் காராபாத். ஆஃப்கோர்ஸ் காஃபி இஸ் எக்ஸலண்ட். ஆல் வேர் குட் ஆஸ் யூஷுவல். நம்மளோட இது மாத்திரம் நம்ம நினச்ச டேஸ்ட் வரல. தயிர் வடை நம்ம நினச்ச டேஸ்ட் வரல. பட் ஆஸ் சச் குவாலிட்டி இஸ் வெரி குட் குவாலிட்டி. நான் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஒரு சாய்ஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால் ஒரு கப்பு சாம்பார் என்னால் கண்டிப்பாக எடுத்துக்க முடிஞ்சது. நான் சாப்பிட்ட ரெண்டுமே வித்தியாசமாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. லைக் பேல்பூரி நான் இப்படி சாப்பிட்டதில்லை, நம்ம ஊரில் வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ஆனால் அது ஒரு விதமான இதுவாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. தோசை வந்து நான் சாதா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னமோ கீ ரோஸ்ட் மாதிரி இருந்தது. சட்னி நல்லா காரமாக இருந்தது. சட்னியும் இதுவும் காரமாக இருந்தது. காஃபி வந்து 10/10. என்ன நீங்க சொல்லாம எப்படி சொல்லிட்டேன் பாரு. பரவாயில்ல சொல்லு. நல்லா தான் இருந்தது ஃபுட்டு. இந்த கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு. நீங்க இருந்திருக்கீங்களா ஆமாம், இந்த சாம்பார் ஊற்றி தான் தோசையில் சாப்பிடுவாங்க, இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ இட் வாஸ் ஓகே. இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் வந்து இது கர்நாடகா ஸ்டைல். ரெகுலருக்குனா இங்கே வரமாட்டாங்களா, அதனால சொன்னோம். அதுபடி ஓகே. வெஜிடேரியன் டிஷ்க்கு இட்ஸ் பெங்களூர் பேஸ்ட். ரைட். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு தான் கிடைக்கும் இங்க. மீல்ஸுமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இன்ஸ்பயர்ட் பை கர்நாடகா ஸ்டைல். ஓ ரியலி தே ஹேவ் ஓகே. ஓகே. அப்போ உப்பவிஹாரோட பிரான்ச் தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பா நல்லா இருக்கும். ப்ளஸ் இது இந்த ரோட்ல வந்து நிறைய ஐடி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போறவங்கலாம் அந்த ஊர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கலாம், இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கலாம். அவங்களுக்குமே இருக்கும். இல்ல அங்க ஒர்க் பண்ணி இங்க வந்து திருப்பி தேவோட மூவ் பேக். ரைட். உடுப்பியை விட இன்னும் ஸ்வீட் அதிகம். உடுப்பிக்கு ஒன்று இருக்கும். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. விழுந்து கவனிச்சாங்க. உடனே டக்குன்னு ஈஸியா உடனே கவனிச்சாங்க. உடனே கடகடன்னு கேக்குறாங்க பசங்க என்ன சாப்பிடுவாங்க. நாங்க பை தி வே தோசை அவர் அப்பளம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. தோசை வந்து சைஸ் சின்னதா இருக்கு. யூஸ்வலி தோசை பெருசா இருப்போம் இல்லையா, நல்லது. சின்னதாக இருக்கு. கம்மியா சாப்பிடணும், ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு கீ போட்டதுனால நம்ம வந்து அதை என்னடா அது கீ ரோஸ்ட் மாதிரி இருக்கேன்னு ஒரு கிரன்ச்சியா ஒரு ஃப்ளைங் கிறிஸ்பி இதுல இருந்தது. பட் நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வி லைக் த சர்வீஸ். எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க. விழுந்து சுத்தமா இருக்கு. டிப்பிக் ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் டைம்ல நீங்க பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்து இங்க ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு போகலாம். வெளியில பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணலாம். ஐ ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொகேஷன்ல இருந்து ஐ வில் மீட் யூ ஆல். தேங்க்யூ. பை.
எம்டி கிளம்பிட்டாரு. ஆ ஏன் உங்களுக்கு மூஞ்ச கட்டக்கூடாதா? ஆமா, இது கேமரா தான். திருப்புங்களேன். கேமரா தான். 4K கேமரா. கிளிக் பண்ணுங்க. பண்ணிக்கோ. இங்க பாருங்க. பிரேம்ல இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. இப்படி இப்படி திருப்பிட்டேன்னா நான் பேசிட்டு இப்ப நான் தனியா நானே பேசுறேன்னா இப்படி காட்டிட்டே நான் பேசிட்டு போயிடுவேன். வெளியே உங்களை காட்டுறேன்னா இப்படி ஃபிளிப் பண்ணிட்டு இப்படி உங்களை ஹலோன்னு காட்டுவேன்.